ட்ரீம் சமையல். இன்றைக்கி வந்து பாலக் பன்னீர் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். பாலக்கீரை வந்து பாயில் பண்ணி எடுத்துருக்கேன், ஒரு பச்சை மிளகா போட்டு. அதுக்கப்புறம் பன்னீர் வந்து தேவையான அளவு, தக்காளி 2, வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அப்புறம் இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் பதில் இப்போ வந்து முந்திரியும் பாதாமும் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான மசாலா வந்து காரப்பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா. இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பாயில் பண்ணி எடுத்துக்கினேன். இதை வந்து இப்போ வந்து கிரைண்ட் பண்ணிடலாம். டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து தேவையான அளவுக்கு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கம். இப்போ அதுக்கு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும், வெயிட் பண்ணலாம். 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டேன் வெங்காயத்தை. இப்போ தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கணும். சின்ன தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப தக்காளி போட்டாலும் புளிப்பாக இருக்கும், அதனால் சின்னதாக இருக்க 2 சைஸ் வந்து போட்டிருக்கேன். இப்போது வதக்கிட்டேன். இப்போது வச்சுருக்க மசாலாலாம் அதில் போட்டுடலாம். மஞ்சள் பொடி, காரப்பொடி, கரம் மசாலா. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கணும். இப்போ வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாலக்கீரை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அதுக்கு முன்னாடி உப்பு போட்டுருக்கலாம் தேவையான அளவு. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன் இந்த குவான்டிட்டிக்கு. இது நல்லா ஒரு கொதிக்கணும், ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில். நல்லா கொதிச்சிச்சு. இப்போது நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டை வந்து அது மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். இப்போ கொஞ்சமாக வந்து க்ரீம் பால் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு க்ரீம் கிடச்சிதுன்னா க்ரீமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ் க்ரீமு. இப்போது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்ச உடனே இப்போ பன்னீர் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீரை போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம். லாஸ்ட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பவுலில் மாற்றுவேன். பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.